4 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கள நிலவரங்களுடன் திருப்பரங்குன்றத்திலிருந்து செய்தியாளர் ஸ்டாலின் மற்றும் ஒட்டப்பிடாரத்திலிருந்து செய்தியாளர் சிவமணி, சூலூரிலிருந்து செய்தியாளர் குருசாமி நேரலில் இணைந்துள்ளனர். அவர்களிடம் பேசலாம். முதலில் திருப்பரங்குன்றத்திலிருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்ய எந்தெந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? ஆஸ்லி, திருப்பரங்குன்றத்தினுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஏகே போஸ் மறைவை தொடர்ந்து தற்பொழுது அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது திருப்பரங்குன்றம் அந்த தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த அலுவலகமான தாலுவா அலுவலகத்தில் இருக்கிறோம். தற்பொழுது அங்கு தேர்தல் நடத்துவது தொடர்பான படிவங்கள், விண்ணப்பங்கள் உள்ளிட்ட பொருட்கள் தற்பொழுது அங்கு வந்து இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த அலுவலகத்தினுடைய உதவி தேர்தல் அலுவலரான பஞ்சவர்ணம் சம்பந்தப்பட்ட பகுதியில் வந்து பொறுப்பை தொடர்ந்திருக்கிறார். இன்று வேட்புமனு தாக்கல் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் காலை 11 மணி அளவில் சரியாக வேட்புமனு தாக்கல் துவங்கி இருக்கிறது. இன்று முதல் நாள் என்பதால் இதுவரை யாரும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வரவில்லை. அதே நேரத்தில் இன்று முதல் தேர்தல் பணிகள் துவங்கக்கூடிய காரணத்தினால் தேர்தல் தொடர்பான படிவங்கள், விண்ணப்பங்கள் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் வந்து இறங்கியிருக்கின்றன. அவற்றை அங்கிருந்து முதல் தளத்தில் வைக்கக்கூடிய பணிகளை அங்கிருக்கக்கூடிய பணியாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த நேரடி காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சம்பந்தப்பட்ட தாலுகா அலுவலகத்தின் நுழைவாயிலில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மக்களவை தேர்தலில் பின்பற்றப்பட்ட அதே தேர்தல் விதிமுறைகள் தற்பொழுது தேர்தலிலும் பின்பற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய தாலுகா அலுவலகத்தினுடைய உள்ள அறையில் தேர்தல் நடத்தும் அலுவலருக்காக தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறையின் கீழ் அவர் தற்பொழுது அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதிகாரிகளுடன் அவர் அந்த பணிகளில் தற்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அலுவலர் அவர்களிடம் கேட்கலாம். மேடம், இதுவரைக்கும் வர வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்காங்களா? ஃபார்ம் எதுவும் வாங்கிட்டு போயிருக்காங்க? இல்லை, இன்னும் வரலைங்க சார். இன்னும் வரல, யாரும் வாங்கிட்டு போகலைங்க சார். இன்னும் வரல. எல்லா படிவங்களும் வந்துருச்சா மேடம்? வந்துருச்சுங்க சார், எல்லா படிவமும் வந்துருச்சு. நைட்டே கொண்டு வந்து எல்லாம் பிரித்து தனியாக வச்சுட்டோம். எல்லா படிவமும் வந்துருச்சு. இப்போ மக்களவைத் தேர்தலில் பின்பற்றப்பட்ட அதே விதிமுறைகள் தான் பின்பற்ற அதே விதிமுறைகள், கோட் ஆஃப் கான்டக்ட் ரூல் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. மதுரை ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம திருப்பரங்குன்றம் இல்லை, மதுரை ஃபுல்லாகவே கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. இங்கே இதுக்கு அப்சர்வர் யார் மேடம்? இன்னும் அப்சர்வர் வரல. இன்னும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லலைங்க சார் எனக்கு. இதுவரைக்கும் யாரும் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யறது ஃபார்ம் வாங்கியிருக்காங்களா? வாங்கலைங்க சார். அதாவது கேட்டிருப்பீங்க ஆஸ்லி, உதவி தேர்தல் அலுவலர் பஞ்சவர்ணம் அவர்களிடத்தில் நீங்கள் அவங்க சொன்ன பதிலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான விண்ணப்பங்கள் வாங்கப்படவில்லை. இருந்தாலும் கூட இன்றிலிருந்தே வேட்புமனு துவங்கி இருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் மருத்துவர் சரவணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அமமுக சார்பில் மகேந்திரன் வேட்பாளராக இன்று காலை அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று ஏற்கனவே அதிமுக சார்பில் வேட்பாளர் தேர்வு நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலையில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அந்த வேட்புமனு தாக்கலானது துவங்குவதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்திருக்கிறார்கள். ஆவணங்கள் அனைத்தும் வந்து சேர்ந்த நிலையில் போலீசாரும் அந்த வாசலில் அதிக அளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அநேகமாக நாளை இதிலிருந்துதான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்வருவார்கள் என்று அதிகாரிகள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக ஸ்டாலின், 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கி இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் தொடர்பான கள நிலவரங்களை கொடுத்தீர்கள். அடுத்ததாக செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார் ஒட்டப்பிடாரத்திலிருந்து. ஒட்டப்பிடாரத்தை பொறுத்தவரைக்கும் வேட்புமனு தாக்கல் துவங்கிவிட்டதா? அதிகாரிகள் நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஆஸ்லி, ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கி வரும் 29ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிற நிலையில் இந்த வேட்புமனு தாக்கல் விண்ணப்பங்கள் விநியோகம் தற்போது துவங்கியிருக்கு. 3 விண்ணப்பங்கள் இதுவரைக்கும் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறதாக தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் சுகுமார், அதாவது உதவி ஆணையர், தூத்துக்குடி மாவட்ட உதவி ஆணையர் கலால் அவர் இங்கே தேர்தல் நடத்த அலுவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் தூத்துக்குடியில் தனது அலுவலகத்திலிருந்து இங்கே வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட பணிகளுக்காக வட்டாட்சியர், ஓட்டப்பிடாரம் பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். இந்த பகுதியில் அந்த வேட்புமனு தாக்கல் நடைபெற இருக்குது. தற்போது வேட்புமனு தாக்கல் துவங்கி இருக்கிற நிலையில தற்போது 3 மனுக்கள், தற்போது வரைக்கும் 3 சுயேட்சைகள் மனு பெற்றிருக்கிறாங்க. ஓட்டப்பிடாரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் MC சண்முகையா ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதோடு அமமுகவுடைய வேட்பாளர் இன்று காலை அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அமமுகவை பொறுத்த வரைக்கும்
இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜ் மீண்டும் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான அறிவிப்பை 4 தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய 4 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. திமுக வேட்பாளர் சண்முகையா, அமமுக சார்பில் சுந்தர்ராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் 28 பேர் இதற்கான விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதில் 4 பேருக்கான வேட்புமனு 4 பேர் அதற்கு அந்த போட்டியில் இருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த 4 அதாவது ஜெயலலிதா அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன், அதோடு மட்டுமல்லாமல் திருநெல்வேலி ஆவின் சேர்மனாக இருக்கக்கூடிய சின்னத்துரை, தளபதி பிச்சையா அப்படிங்கிற 4 பேர் களத்தில் அதற்கான போட்டியில் இருக்கிறாங்க. இவர்கள் அதில் 2 கடம்பூர் ராஜனுடைய ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் யாருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது இன்று மாலைக்குள்ளே தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வழக்கம் போல் அதாவது மக்கள் நீதி மையத்தின் சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுகிற 4 முனை போட்டி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வரும் 1ஆம் தேதி முதல் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் 2 தினங்கள் இங்கே பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். ஆஸ்லி, நிச்சயமாக சிவமணி, தற்போது ஓட்டப்பிடாரத்தில் வேட்புமனு தாக்கல் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகாரிகளுடைய முன்னேற்பாடுகள், கட்சியினுடைய நிலவரம் ஆகியவற்றை பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்து அரவக்குறிச்சியிலிருந்து செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், அரவக்குறிச்சியை பொறுத்தவரைக்கும் வேட்புமனு தாக்கல் துவங்கிவிட்டதா? அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? விவரங்களை பகிரலாம். மன்னிக்கவும், செய்தியாளர் பிரசாந்த் சூலூரிலிருந்து இணைகிறார். தொடர்ந்து பிரசாந்த், தற்போது சூலூரை பொறுத்தவரைக்கும் வேட்புமனு தாக்கல் துவங்கிவிட்டதா? நிலவரம் என்ன? கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் உள்ள சூலூர் சட்டமன்ற தொகுதி என்பது கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றாக சூலூர் சட்டமன்ற தொகுதி இருந்து வருகிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் முறையாக தேர்தல் களத்தை சந்தித்த சூலூர் சட்டமன்ற தொகுதி முதல் வேட்பாளர் முதலாவது நபராக தேமுதிகவை சேர்ந்த பணப்பட்டி தினகரன் என்பவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அடுத்து வந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த கனகராஜ் என்பவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த கனகராஜ் உயிரிழந்ததை அடுத்து தற்போது சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2,96,345 வாக்காளர்கள் உள்ளனர். அதே போல் இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக திமுக இடையே கடுமையான போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று வேட்புமனு தாக்கல் என்பது காலை 11 மணிக்கு துவங்கியது. சூலூர் பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது துவங்கியிருக்கிறது. காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிறது. அதே போல் வருகின்ற 29 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இன்று முதல் நாளான இன்று வேட்புமனுக்களை வாங்கி செல்வதற்காக சுயேட்சைகள் ஏராளமாக வந்து செல்கின்ற போதும் இதுவரை யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அடுத்தடுத்த நாட்களில் 26, 25 ஆகிய 26 ஆகிய நாட்களில் முக்கியமான வேட்பாளர்கள் வேட்புமனை தாக்கல் செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக சூலூர் சட்டமன்ற தொகுதியில் களம் திமுக என்று இந்த முறை போட்டியிடுகிறது. கடந்த 2011 மற்றும் 2016ஆம் ஆண்டுகளில் திமுக தனது கூட்டணியில் அங்கம் வைத்த கட்சிகளுக்கு சூலூர் தொகுதியை ஒதுக்கியது. குறிப்பாக 2011ஆம் ஆண்டு கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தை சார்பாக ER ஈஸ்வரன் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதே போல் 2016ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டது. அப்பொழுது போட்டியிட்ட VMC மனோகரன் என்பவர் 2ஆம் இடம் பிடித்து தோல்வியடைந்தார். அதே சமயம் இந்த சூலூர் தொகுதி என்பது முழுக்க அதிமுகவிற்கு ஒரு செல்வாக்குமிக்க தொகுதியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சூலூர் தொகுதியில் முதல் முறையாக 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தேமுதிகவை சேர்ந்த பணப்பட்டி தினகரன் முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அடுத்து வந்த 2016 சட்டமன்ற தேர்தல் அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. அப்பொழுது கனகராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார். தற்பொழுது முதல் முறையாக இடைத்தேர்தலில் திமுக நேரடியாக போட்டியிடுது. அதே சமயம் அதிமுக, அமமுக, நாம் தமிழர், மக்கள் நீதி மையம் ஆகிய கட்சிகளும் போட்டியிடுவதால் சூலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பலமுனை போட்டி என்பது நிலவி வருகிறது. திமுக சார்பில் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் நா பழனிசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார். பொங்கலூர் நா பழனிசாமி ஏற்கனவே 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 2 முறை அமைச்சராகவும் இருந்தார். அதே போல தற்பொழுது அமமுக வேட்பாளராக சுகுமார் என்பவர் இன்று காலை அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சுகுமார் என்பவர் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய புறநகர் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். அது மட்டுமின்றி கடந்த 2009 முதல் 2014 வரை பொள்ளாச்சி தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டவர். அதே போல அதிமுக சார்பில் வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
சூலூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரான சேமா வேலுச்சாமி அல்லது எஸ்பி வேலுமணியுடைய ஆதரவாளராகவும் சூலூர் ஒன்றிய பகுதி செயலாளராக உள்ள மாதப்பூர் பாலு அல்லது முன்னாள் எம்எல்ஏ கனகராஜ் அவர்களுடைய தம்பி கந்தசாமி, இந்த மூவரில் யாரோ ஒருவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் மற்றும் அதிக அளவிலான சுயேட்சைகளும் போட்டியிடுவதால் பலமுனை போட்டி என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக அதிமுக, அமமுக, திமுக இந்த மூன்று கட்சிகளுக்கு இடையே கடுமையான போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்லி, 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக திருப்பரங்குன்றத்திலிருந்து செய்தியாளர் ஸ்டாலின் மற்றும் ஓட்டப்பிடாரத்திலிருந்து செய்தியாளர் சிவமுனி, சூலூர் பகுதியிலிருந்து செய்தியாளர் பிரசாந்த் தங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து அரவக்குறிச்சி பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். கார்த்திகேயன், 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் இன்றைய தினம் துவங்கி இருக்கிறது. களத்தில் யார் எல்லாம் இருக்கிறார்கள், விவரங்கள் என்ன? அரவக்குறிச்சி சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் மே 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது. திமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலர் இருந்தார். இதற்கு முன்பு 2016 நவம்பரில் வெற்றி பெற்ற, அதாவது ஏடிஎம்கே சார்பில் வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி தற்போது திமுகவில் இணைந்துள்ளார். திமுகவிலிருந்து திமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அடுத்தபடியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் அம்மா பேரவை மாநில தலைவர் சாகுல் அமீது என்று வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இன்று அகிம்சா சோசலிச கட்சியின் ஒருவர் ரமேஷ் என்பவர் காந்தி வேடத்தில் முதல் ஆளாக வேட்புமனு தாக்கலை செய்வதற்காக தற்போது வந்திருக்கிறார். அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் மீனாட்சி என்பவர் கலால் துறை ஆணையராக செயல்படுகிறார். அவர் தேர்தல் நடத்தும் அலுவலராக இருந்து வருகிறார். இந்நிலையில் முதல் ஆளாக அகிம்சை சோசலிச சேர்ந்த ரமேஷ் என்பவர் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். அவர் அலுவலகத்தில் அமர்ந்திருக்கிறார். மேலும் இன்று தொடங்கி 29ஆம் தேதி வரை தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிறது. இந்நிலையில் அதிமுகவினர் இன்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. ஆல்ரெடி முதல் நபராக திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவர் தேர்தல் பிரச்சாரத்தையும் துவங்கியுள்ளார். இந்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களும் இன்று காலை அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். சாகுல் அமீது அவர்களும், அதாவது திமுக வேட்பாளர் கடந்த நாளை மறுநாள் 24ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதாகவும் தெரிகிறது. இன்று முதல் ஆளாக ஒரு நபர் மற்றும் தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறார்கள். கடந்த 2016 மே மாதம் நடந்த பொது தேர்தலில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் மற்றும் தஞ்சாவூர் உள்ளிட்ட 4 தொகுதியில் அதிக அளவில் பணம் கொடுத்ததாக தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அப்போது அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் திமுக சார்பில் KC பழனிசாமியும் களத்தில் நின்றார்கள். பிஜேபி சார்பில் பிரபு என்பவர் களத்தில் நின்றார்கள். இந்நிலையில் அதிமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு 18 எம்எல்ஏக்களில் அவரும் ஒருவராக தகுதி நீக்கம் செய்யப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக காலியாக அறிவிக்கப்பட்ட இருந்த அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தற்போது இந்த தொகுதியில் வரும் மே 19ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று முதல் வேட்புமனு தாக்கல் வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஆஸ்லி, முதல் ஆளாக ஒருவர் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இன்று வந்திருக்கிறார். 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் வேட்புமனு தாக்கலுக்காக இதுவரை ஒருவர் வந்திருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் கார்த்திகேயன். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.